ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். என்னுடைய நேம் வந்து ராமசுப்ரமணியன். யூ கேன் ஈவன் கால் மீ ராம், தட் ஷுட் பி a problem. ஸோ என்னோட நேம் ராமசுப்ரமணியன். பேசிக்கலி நான் ஒரு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட் உடைய சர்டிஃபிகேஷன்ல இது வரைக்கும் ஒரு 10 இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஐ எம் பேசிக்கலி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ட்ரெயினர். அதுக்கப்புறமா EMC ஸ்கொயர் சர்டிஃபைட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் பர்சன், Oracle certified Java programmer, OCJP certification complete பண்ணிருக்கேன். And apart all these, I have 15 plus years of experience in this training industry. So my full experience it is purely a training based. So like I have worked as a trainer, corporate trainer work பண்ணிருக்கேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸரா ஒரு 4.5 years ஒர்க் பண்ணிருக்கேன். ரைட், அதுக்கப்புறமா லைக் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா ஆன்லைன்ல. Apart from that, like I have done various training programs. The programming language அப்படின்னு கேட்டா, like I used to work with more than 12 plus programming languagesல நான் ஒர்க் பண்ணேன். ஸோ எத்தனை பேருக்கு 12 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ண தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் போக போக லைக் யூ வில் கெட் டு நோ ஆல் தோஸ் திங்ஸ். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ நான் இஃப் யூ டேக் இட் வித் மை ப்ரொஃபைல், ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரேட் 2 2வது படிக்கிற பசங்கள்லேருந்து நான் பைத்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், நாட் ஒன்லி வித் பைத்தான், நிறைய லாங்குவேஜஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கார்பரேட் எம்ப்ளாய்ஸ் அண்ட் சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், கார்பரேட் லெவல், எல்லா விதமான ட்ரைனிங்கும் லைக் ஐ ஹவ் டேக்கன் வித் சோ ஃபார் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், இது வந்து என்னுடைய ஒரு ரொம்ப ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது லைக் ஐ ஹேவ் லாட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் வித் மீ. ஸோ எப்பயுமே என்னோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு டெல் மை பேட் ஹேபிட்ஸ் டு எவ்ரிவன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் எடுக்கும்போது நிறைய கேள்வி கேட்பேன். அது பேட் ஹேபிட் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு டிசைட் இட். ரைட், கேள்வி கேட்கறதோட மட்டும் நிப்பாட்டவும் மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ரைட், பட் ஐ டெல் யூ ஒன் திங், இது வந்து ஸ்கூலோ காலேஜோ கிடையாது. ரைட், வாட் எவர் த ஆன்சர் தட் யூ ஹேவ் இட் ஆன் யுவர் டாப் ஆஃப் யுவர் மைண்ட். அப்போதைக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ, தோன்ற பதில சொல்லுங்க. ரைட்டோ தப்போ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். யாரும் கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ வரல, எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் லைக் வி ஆர் ஹியர். ரைட், ஸோ கண்டிப்பா ஐ ஹெல்ப் யூ அவுட் வித் தட். ரைட், சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றுதான். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் இருக்கு, எல்லாம் அனுப்பியிருக்கோம், பிளேஸ் பண்ணிருக்கோம். என்னோட அப்சர்வேஷன்ல என்னன்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது. அதாவது ஃபவுண்டேஷன் நான் சொல்றது பேசிக்ஸ். இந்த ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவ்வளவு when you go with interviews it will be very easy for you to crack the interview process. Right, so அதனால என்னன்னா பேசிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். என்னோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா ஸ்லோவா தான் எடுப்பேன். ரைட், அதாவது ஏன்னா இங்க நிறைய பிகினர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஒரு நாமினல் ஸ்பீட்ல தான் நான் கிளாஸ் எடுப்பேன். பட் எனக்கும் லைக் வி ஹேவ் சம் டார்கெட்ஸ். இந்த 1 மணி நேரம் கிளாஸ்ல இந்த டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணி என்னோட இதை வந்து நான் வைப்பேன். ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு இருக்கும், சார் எனக்கு டவுட்ஸ் நிறைய வரும். ரைட், ஸோ கண்டிப்பா சொல்றேன், சரி ரிலேட்டட் டவுட்ஸா இருந்தது அப்படின்னா அந்த டாபிக்ல இப்போ சாட்ல நீங்க ஏதாவது டைப் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா ஐ ட்ரை டு ஆன்சர் இட். இல்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் போகுது, இல்ல ஒரே கான்செப்ட் திரும்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னால அந்த 1 மணி நேரம் செஷன் பத்தி அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ சில பேரோட டவுட்லாம் ஆன்சர் ஆகாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். அதுல ஒன் திங், எவ்ரி சண்டே, அதாவது நம்மளுடைய கிளாஸஸ் நமக்கு இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் கிளியரா தெரியும். ரைட், உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ரைட், இதை தாண்டி சண்டே அன்னைக்கு ஒரு 1 hour கம்ப்ளீட்டா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிடுவோம். ரைட், அன்னைக்கு வந்து புதுசா எந்த கான்செப்டும் நடத்த மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சண்டே ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கு அப்படின்னா, இந்த தேர்ஸ்டே கிளாஸ்லையும் இந்த சாட்டர்டே கிளாஸ்லையும் நான் என்ன நடத்தினோம் அதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அன்னைக்கு வந்து உங்களுடைய மைக் எல்லாம் மியூட் பண்ணி வைக்க மாட்டோம். ரைட், அன்மியூட் பண்ணி என் கூட நீங்க கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்கலாம். ஐ ட்ரை டு ஆன்சர் டு ஆல் யுவர் क्वेश्चंस. இந்த கிளாஸ் ரூம் செஷன்ஸ் இப்போ போகுது பாத்தீங்களா, இந்த கிளாஸ் ரூம் செஷன்ஸ்ல என்னால அன்மியூட் பண்றதுக்கு உண்டான பெர்மிஷன் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் மியூட்ல தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான டவுட் எனக்கு உடனே தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டால் சாட்ல டைப் பண்ணலாம். ஐ ட்ரை டு ஆன்சர் டு தோஸ் பர்టిక్యులர் क्वेश्चंस. ரைட், சோ இதுதான் என்னோட. அதே மாதிரி क्वेश्चंस வந்து நான் நடத்தக்கூடிய டாபிக்கு கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கு அப்படின்னா ஐ ட்ரை டு ஆன்சர் டு மை பெஸ்ட். கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவேன். ரைட், கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் போது நான் மட்டும் தான் ஸ்கிப் பண்றேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து டாபிக்ல இருந்து டிவியேட் ஆகி வெளியில போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னால இந்த குறிப்பிட்ட கிளாஸஸ்ல நான் சொன்ன டாபிக்ஸ் எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும். அந்த ஒரு ரீசன் தான். மேக்ஸிமம் அந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சண்டே அன்னைக்கு கேட்க ட்ரை பண்ணுங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் டு மை பெஸ்ட். ரைட், ஸோ இதுதான். அண்ட் அடுத்த ஒரு விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கார்டிங்க்கு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஐ டெல் யூ ஒன் திங், இப்போ கரெக்டா இந்த செஷன் வந்து ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ரைட், எல்லா செஷன்ஸும் ரெக்கார்டிங் தான் இருக்கும். ரைட், இந்த செஷனுடைய ரெக்கார்டிங் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள உங்களோட டேஷ்போர்ட்ல அப்லோட் ஆயிடும். ரைட், ஸோ உடனே பண்ண முடியாது. இது கிளவுட்ல போய் சேவ் ஆகி கிளவுட்ல இருந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம். இப்போ கிளாஸ் முடிவு 8 மணி ஆயிரும், ஆஃபீஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு காலையில வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஜாபா அவங்க செய்வாங்க. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு காலையில மேக்ஸிமம் மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங் பத்தி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் ரெக்கார்டிங் கண்டிப்பா கிடைச்சிடும். ரைட், ஸோ ஐ ஹோப் உங்களுடைய பேசிக் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து எல்லாருக்கும் ஒரு கோர்ஸ் உள்ளுக்குள்ள வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சார் இந்த கிளாஸ்ல என்னதான் நடத்த போறீங்க, இந்த எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல என்னால என்ன செய்யும், முதல்ல எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின். ரைட், ஸோ அதுக்கு ட்ரை டு டேக் இட் ஃபார் ஒன் திங்.
அதாவது பேசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேசிக்ஸ்ல நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அவ்வளவு இட் இஸ் வெரி குட், ரைட்? அதனால நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்ஸ் கான்செப்ட்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கான்ஃபிடென்ட்டா படிங்க. அண்ட் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நடத்துறது அப்படியே கேட்டுட்டு அடுத்த கிளாஸ்க்கு வந்து உட்காந்தீங்க அப்படின்னா என்னால என்னோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எப்படி ஒரு பாடி பில்டர் நல்ல பாடியை பில்ட் பண்ணணும்னா அவங்க எப்படி டெய்லி ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணா அது சாத்தியமோ, நீங்க நல்ல ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா ஒரு பேசிக் குவாலிட்டி வந்து லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராமர் ஆக முடியும். எல்லாருக்கும் லாஜிக்கல் திங்கிங் பை டிஃபால்ட்டா இருக்குமா அப்படின்னா 10ல 2 பேருக்கு பை டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங் நல்லா வரும். சொல்றதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் எழுதிட்டு போயிருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 8 பேருக்கு நம்ம எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அப்பதான் அந்த லாஜிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும். இதுல இப்ப சில பேருக்கு இந்த லாஜிக்கல் திங்கிங் டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். சரி, லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க் எடுத்து அதுக்கு நம்மளால லாஜிக் யோசிக்க முடியுதா அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான எக்ஸசைசஸ் நாங்களே தரோம். என்னோட கிளாஸ்லயே என்னோட ப்ரோக்ராம்ஸ்லயே டிஃபரெண்ட் லாஜிக்ஸ் திங்க் பண்ற மாதிரி தான் சினாரியோஸ் வச்சு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கண்டென்ட் நாங்க இங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோம். டெஃபினட்டா தட் வில் ஹெல்ப் யூ அ லாட் வென் யூ கோ வித் இன்டர்வியூ ப்ராசஸ். ஆனால் எவ்வளவு டெப்தா நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. மேக்ஸிமம் அன்னைக்கு நடத்துற கான்செப்ட் அடுத்த கிளாஸ் வரக்குள்ள படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா மூவ் ஆகலாம். நானே நடத்தும் போது எதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்றேனோ அதுக்கு கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். எப்படி உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது தனியா கொடுப்பாங்க, தட் இஸ் அபார்ட் ஃப்ரம் இட். பட் நான் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்கும் வராது, ரைட்? ஸோ அதுக்காக தான் எந்தெந்த டாபிக்ல வந்து நான் சொல்றேனோ அதெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ அ லாட், ரைட்? சி, அடுத்தது இந்த ஒரு கிளாஸ் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா தான் இருக்கும், ரைட்? அதுக்காக மொத்த கிளாஸ் இப்படியே தான் போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் வேண்டாம். என்னோட கிளாஸ் வந்து 100% ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் இருக்கும். நான் என்னோட செஷன் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷம் ஐ வில் ஸ்டார்ட் ஷேரிங் தி ஸ்க்ரீன். எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் ப்ரோக்ராம்ஸை நான் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு போவேன், ரைட்? எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் காமிச்சு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ஐ ட்ரை டு மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். பட் ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக்ஸ் வந்து இப்போ நிறைய டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருப்பீங்க, ரைட்? சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கலாம், சில பேர் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட், ஈஸி எலக்ட்ரானிக்ஸ், சிவில், மெக்கானிக்கல் இதெல்லாம் தாண்டி டிப்ளமா முடிச்சவங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாருமே காம்பினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ரைட்? ஸோ இதுல என்ன அப்படின்னா எல்லாரும் லைக் தேர் ஃப்ரம் டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ அப்போ இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதுக்காக தான் நான் பண்றேன். இந்த ஒரு கிளாஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்கோம், ரைட்? சரி, பேசிக்கலா ட்ரை டு டேக் இட் வித் எனி ஃபீல்ட்ஸ், இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சர்க்யூட் டயக்ராம்ஸ்ல இருந்து எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வச்சு தான் ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு போல்ட் இல்ல நட் அவங்க மேனுஃபேக்சர் பண்றதா இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சிஸ்டம்ல உட்காந்து டிசைன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் they get into that thing. அதுக்கப்புறமா சிவில் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம்ல உட்காந்து அவங்க அந்த டயக்ராம்ஸ் பிளான் எல்லாமே ட்ரா பண்ணி அதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டேஜ் அவங்க கொண்டு போவாங்க. இதே மாதிரி மெரைன் இன்ஜினியரிங் கப்பல் சரியான டைரக்ஷன்ல போகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிய கம்ப்யூட்டர், ரைட்? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி தான். மெடிக்கல் ஃபீல்ட் வாங்க, ரைட்? நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லேப் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க அதை அனலைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தெரியல கம்ப்யூட்டர். இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்ட் போனாலும் சரி, மெடிசன் ஃபீல்ட் போனாலும் சரி, இதெல்லாம் விட்டு நீங்க வெளியில வந்து ஒரு பேங்கிங் செக்டர் போங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட், ரைட்? நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் பாருங்க, சிஸ்டம் வச்சு தான் அவங்க பில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டாலும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ சில பேர் கேட்குறீங்க நான் லேப்டாப்ல அட்டன் பண்ணணுமா இல்ல போன்ல அட்டன் பண்ணணுமா அப்படின்ட்டு. சரி, நீங்க எதுல வேணாலும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, தட் வில் நாட் பி a problem at all. நீங்க போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர் கிட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே மொபைல்ல ஆன்லைன்லேயே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ரைட்? ஆண்ட்ராய்ட் ஃபோனா இருந்தாலும் சரி இல்ல iOS ஃபோனா இருந்தாலும் சரி ஆன்லைன்லேயே நம்ம போய் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, which I'll tell you little later, right? So அந்த மாதிரி கான்செப்ட் போக வேண்டாம். லிசன் டு த கான்செப்ட் லைக் வாட் ஐம் எக்ஸ்பிளைனிங், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ லிசன் டு தட். ஸோ இன்னைக்கு எந்த ஒரு ஃபீல்டு போனாலும் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் சார் எல்லா ஃபீல்டும் இந்த கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கம்ப்யூட்டர் இல்லாம நம்மளால வேலை செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும். சரி, இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய எல்லா இடத்துலையும் மேனுவல் ப்ராசஸ் தான். இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து இடன் பிளே ரோல் பெறாது. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ ஏன் இந்த கம்ப்யூட்டர் செய்யற வேலையெல்லாம் ஹியூமன்ஸால செய்ய முடியாதா? செய்யலாம்ல, அப்புறம் எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், ரைட்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். அதாவது ஒரு இன்டர்வியூல போய் நம்ம கேள்வி கேட்போம், நிறைய பேர் இப்போ உங்க மைண்ட் உள்ள ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, ரைட்? சார் கம்ப்யூட்டர் நல்லா ஃபாஸ்டா இருக்கு சார், ஹியூமன்ஸால அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி பதில் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் அது ஒன் திங், இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா இருக்கு சார், ஸ்பீடா வேலை செய்யும் சார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலான ஆன்சர்ஸ். இதை நான் புரிஞ்சுக்கிறது, அதாவது ஒரு இன்டர்வியூல போயிட்டு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கிடைக்காது, ரைட்? என்னடா சார் சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கிரவுண்ட் ரியாலிட்டியை தான் சொல்றேன். நாங்களாம் எத்தனையோ இன்டர்வியூஸ்ல ஹெச்ஆர் பக்கத்துல உட்காந்து நாங்களே எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ அதனால லைக் வி ஹேவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். ஸோ இப்போ ஒரு ஹெச்ஆர் உடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த ஹெச்ஆர் உடைய எதிர்பார்ப்பை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் தான் எனக்கு வேலை கிடைக்கும், ரைட்? அந்த ஒரு நமக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமே ஹார்ட்லி ஒரு less than 15 minutes தான். அந்த 15 minutes நான் எப்படி ஒரு ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் பண்றது? என்னை மாதிரியே ஒரு நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. அப்போ அவங்களையும் என்னையும் நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க போறேன்? இதெல்லாம் எப்படி அந்த ஒரு 15 minutes சார்? இப்போ சினிமாக்கு போறோம், ரைட்? ஒரு சினிமாக்கு போயிட்டு
படம் ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த தேட்டர்ல உட்காந்து அந்த படம் பார்க்கவே பிடிக்காது. இந்த ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள படம் சூடு அந்த படத்தோட கதை சூடு போனா இன்ட்ரெஸ்டோட நம்ம உட்காந்து பார்ப்போம். இல்லைன்னா நான் மட்டும் ஏசியில் உட்காந்து தூங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட். அதான் அப்போ ஒரு டேரக்டருடைய வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஆடியன்ஸை வந்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு போறது தான் அந்த ஸ்டோரி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது எப்படி அப்படிங்கிறது மேட்டர்ஸ் தான். அதே மாதிரி தான் இன்டர்வியூ போய் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் என்னோட ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணா ஒரு ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் ஆகாது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நமக்கு தெரியணும். சோ எப்பயுமே நல்ல ஞாபகம் ஒரு இன்டர்வியூ கால்ல என்ன கேள்வி கேட்டாலும் ரைட் ஒரு எக்ஸாம்பிளோட தான் நம்ம பதில் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் கம்ப்யூட்டர் நம்மள காட்டி ஹியூமன்ஸ் காட்டி ஃபாஸ்டா வேலை செய்யும் சார், ரைட் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் சார். இதை வந்து இன்டர்பிரட் பண்றது நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிலோமீட்டர் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நடந்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஓடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னோட ஃபாஸ்ட் டைம் மட்டும் செய்யுமா? நான் ஒரு 2 நிமிஷத்துல 4 இட்லி சாப்பிடுறேன், அது செய்யுமா? இந்த ஸ்பீடு ஃபாஸ்ட் இதோட அர்த்தங்கள் வந்து ஒவ்வொரு புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு மாதிரி பிடிச்சிப்பாங்க. அப்ப என்னன்னா தேவையில்லாத கொஸ்டின்ஸ், அதாவது இன்டர்வியூல என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராம் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் தான், இன்னைக்கு நான் தூங்கி எந்திரிக்க முடியாது ஹெச்ஆர் ராம் இந்த கேள்வி நான் இன்டர்வியூ கேட்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. எந்த ஹெச்ஆரும் இன்டர்வியூ ஹாலுக்கு அந்த மைண்ட் செட்ல வர மாட்டாங்க. உங்க ரெஸ்யூம் வாங்கிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு பதில் நீங்க சொல்றீங்க, அந்த பதில் என்ன உங்களோட 2வது கேள்வி, அந்த பதில் என்ன உங்களோட 3வது கேள்வி. இதான் செயின் கொஸ்டினிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? சோ நீங்க எப்படி சொன்னா இந்த செயினை பிரேக் பண்ணலாம், செயினை எவ்வளவு நீங்க பிரேக் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஃபர்தரா போறதுக்கு, அதாவது ஈஸியா அந்த இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிகேஷன் டிவிஷன் நல்லா தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். தெரியுமா தெரியாதா? அடுத்தது இப்போ 4 டிஜிட் நம்பர்ஸ் 4 டிஜிட் நம்பர் ஒரு 10 நம்பர் நான் தரேன், இந்த 10 நம்பரையும் உங்க எல்லாரையும் ஆட் பண்ணி பதில் சொல்லுங்க. இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் சொல்லுங்க. சில பேர் 2 நிமிஷம் சொல்லிடுறாங்க சார், சில பேர் 3 நிமிஷம், சில பேர் அதிகபட்சமா 5 நிமிஷம் வரைக்கும் டைம் கேட்பீங்க. 10 நம்பர் 4 டிஜிட் நம்பர்ஸ் ஆட் பண்ண 5 மினிட்ஸ் டைம். சோ அது வரைக்கும் கேட்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். சோ எல்லாருக்கும் 5 மினிட்ஸ் நான் தரேன். அந்த 5 மினிட்ஸ் அப்புறமா 100% கான்ஃபிடென்ட்டா வந்து சார் ஆன்சர் கரெக்ட், இது தப்பே ஆகாது அப்படின்னு உங்களால சேலஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு. எத்தனை தடவை நம்ம ரீசெக் பண்ணாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம பத்தி எழுதி சக்கரத்துல யாராவது சொல்லிமா பக்கம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும், ஒரு 2 மார்க் 1 மார்க் போயிருக்கும், அதை போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 4 தடவை டிஸ்கஷன், அவன் வேற ஒரு 4 மார்க் போயிருப்பான், சாமத்துல நீ ஃபெயில் அப்படிங்கிற நிலைமை இருக்கும், ரைட்? இதுதான் ரியாலிட்டி. அதே மாதிரி தான். சோ இப்போ என்ன ஹியூமன்ஸ் கிட்ட வந்து எப்பவுமே 100% கான்ஃபிடென்ட்டா என்னோட ஆன்சர் கரெக்ட், என்னோட ஆன்சர் அக்யூரேட் ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த கிளாஸ்ல பாருங்க ஒரு 130 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த 130 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஒரே 10 நம்பர் எல்லாரும் ஒரே செட் ஆஃப் क्वेश्चंस தான் கொடுங்க. அந்த 5 மினிட்ஸ் அப்புறமா 130 பேர் கிட்டயும் ஒரே ஆன்சர் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அதுக்கு சான்ஸே கிடையாது. ரைட்? இந்த சேலஞ்ச் வேணும் இப்பயே டெஸ்ட் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 130 பேரும் அந்த 10 நம்பருக்கு ஒரே ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரைட் யூ ஆல் ஆர் கிரேட் அப்படின்னு நான் இங்கே சொல்லி வச்சுட்டு அப்படியே போயிடுறேன். பட் இட் ஒன்ட் ஹேப்பன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் நான் யாரையும் இங்க தப்பா சொல்றேன். பட் என்னன்னா சில பேர் அந்த ஆன்சரை டக்குன்னு சொல்லணும், எல்லாரும் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்துல தப்பு நம்ம செஞ்சுருவோம். ரைட்? சில பேர் ஃபாஸ்டா செய்வாங்க, சில பேர் ஸ்லோவா செய்வாங்க. பை மிஸ்டேக் யாராவது நம்மளுடைய, அதாவது சில நிறைய டைம் நல்லா பாத்தீங்கன்னா நம்ம பண்ற தப்பு நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெரியாது. வேற யாராவது வந்து டக்குன்னு பார்த்தாங்க சொல்லி போயிடுவாங்க இந்த இடத்துல தப்பு. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் தப்பலாம், ஆனா நம்மளோட தப்பு நம்ம கண்ணை மறைச்சோம் அப்படிமா. உண்மையிலே நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் என்னோட பிகினிங் ஆஃப் தி கரியர்ல. நான் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ரைட்? சோ இதான் என்ன சொல்லுவாங்க, ஹியூமன்ஸ் கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. ரைட்? ஆனா கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது. இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருக்கிற கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருக்கிற கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே ஆன்சர் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ 10 நம்பர்னு சொன்னேன், 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கேட்போம். ரைட்? இப்போ அதே மாதிரி சொல்றேன் ஒரு 1 லேக் நம்பர்ஸ் இருக்கு, 1 லேக் நம்பர்ஸ் ஆட் பண்ணி சொல்லுங்க. ரைட்? இப்போ உங்களுக்கு தெரியும் இல்ல வாய்ப்பே இல்ல சொல்லிட்டு போயிருவீங்க. ரைட்? இதெல்லாம் ஒரு 10 நம்பர் ஆட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு 1 லட்சம் நம்பர் ஆட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சோம்பேறித்தனம். இன்னொன்னு டயர்ட்னஸ். இந்த 1 மணி நேரம் கிளாஸ் உட்கார்றது பெரிய கஷ்டமான வேலையா இருக்கு. இப்படி நெளிஞ்சு டான்ஸ் ஆடிட்டு இப்படியே தான் நம்ம உட்காந்து இதை விட்டுட்டு 1 லட்சம் நம்பர் ஆட் பண்ண சொன்னா எப்படி சாத்தியம்? சோ இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. சோ ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா எப்பவுமே கரெக்டா ஒரு கான்ஃபிடன்ஸா பதில் சொல்ல மாட்டாங்க, அக்யூரேட்டா இருப்பாங்க, அப்படியே கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. லேசினஸ், டயர்ட்னஸ், ஸ்பீட் எல்லாமே இட் மேட்டர்ஸ். டைம் கன்சப்ஷன் அதிகமா எடுத்துப்பாங்க. பட் கம்ப்யூட்டர் பண்ண நமக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபாஸ்டா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும், லேசினஸ் கிடையாது, டயர்ட்னஸ் கிடையாது. என்னோட இது பார்த்து அவுட்புட் கொடுக்கும், ரொம்ப ஃபாஸ்டான டைம்ல எனக்கு கொடுக்கும். சோ இதனால என்னன்னா எனக்கு மேன் பவரை ரெடியூஸ் பண்றதுக்கு இட் ஹெல்ப்ஸ் மீ. ஒரு கம்பெனி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு உட்கார்ந்து நான் சம்பளம் போட்டு வேலை செஞ்சு வேலை வாங்குறது கட்டி கம்ப்யூட்டர் வச்சு ஈஸியா என்னால ஒரு எம்ப்ளாயி வச்சு என்னால ஃபர்தரா மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். சோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ரைட் சார், இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு வேலை செஞ்சா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. பட் சூப்பர். இப்போ எனக்கு ஒரு சின்ன டாஸ்க், இந்த டாஸ்க் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நான் செய்யறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சாட்ல வந்து பதில் சொல்லுங்க பார்ப்போம். 10 and 20 ஆட் பண்ணா ரிசல்ட் என்ன? 10 and 20 ஆட் பண்ணா என்ன ரிசல்ட்? நான் கேட்டு வாய்ப்பட முடியல. ஆன்சர் 30 13 பாப்பா ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் ஒரு ராங் ஆன்சர்ஸ் கூட நான் பார்க்கல. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். தேங்க் யூ. இந்த ஆன்சர் வந்து ஐ ரியலி ஹாப்பி. இப்போ லிசன், இப்போ எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. உங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் அதே மாதிரி கேட்கணும். கம்ப்யூட்டர் டெல் மீ தி சம் ஆஃப் 10 and 20. ஏன்னா என் கம்ப்யூட்டர் கிட்ட பதில் வரல. ஹியூமன் கட்டிங் கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா இருக்குன்னு சொன்னோம். டெல் மீ தி சம் ஆஃப் 10 and 20 கேட்கற பதில் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு எப்படி நீங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டீங்க. அதே மாதிரி நான் கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படி அமைதியா உட்கார்ந்து. ஏன் சார் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருக்காது சார். நீங்க மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அதுவும் என்ன மாதிரி சார் தமிழ்ல சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கும். நீங்க மட்டும் இங்கிலீஷ்ல நடத்திட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு ரைட். ஃபர்ஸ்ட் நம்பர் புரியுது. இந்த கிளாஸ் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன், நான் இங்கிலீஷ்ல நடத்தணுமா தமிழ்ல நடத்தணுமா? இந்த கேள்வி நான் கண்டிப்பா அவசியமா கேட்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியமே இல்லை. நான் மாட்டு வந்து செஷன் ஆரம்பிச்சு இங்கிலீஷ்ல நடத்தி முடிச்சுட்டு போகலாம். ஆனா நான் அப்படி நடத்த விரும்புறேன். ஏன்? இந்த 1 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சில கான்செப்ட் நீங்க நடத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க எல்லாரும் அதை விட்டுட்டு நல்ல கோர்ஸ் சேர்த்துருக்கீங்க வீட்டுல போய் அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்டையும் போய் கத்தக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு. தலைமுறையில வாழும்புல மாட்டு வந்தாங்க கத்திட்டு போயிட்டான்.
அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம காசை கட்டி படிக்கிறோம், அதுக்குண்டான கான்செப்ட் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஜெனரலான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்னன்னா, நான் என்ன லாங்குவேஜ்ல நடத்தினா உங்க எல்லாருக்கும் நல்லா புரியுங்கிறது தெரிஞ்சுக்க நடத்தினா என்னோட எஃபிஷியன்சி ஆஃப் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோட எஃபிஷியன்சி ஆஃப் கிளாஸ் என்ன 0 தான். ரைட்? இதே மாதிரி இப்போ நான் என் கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும். என் கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? அது இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, மலையாளம் தெரியுமா, இல்ல ஜாப்பனீஸ் தெரியுமா, சைனீஸ் தெரியுமா? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் கம்ப்யூட்டருக்கு இந்த லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. என் கம்ப்யூட்டர் தெரிஞ்சது ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். அதை என்ன சொல்லுவாங்க? பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சில பேர் என்ன சொல்லுவாங்க? மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா இந்த வேர்ட் சொல்ற மாதிரி பை அப்படின்னாலே என்ன? 0 1 1. ஸோ அப்ப என் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பைனரி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். அதாவது 0s and 1s மட்டும் தான் அதுக்கு தெரியும், புரியும். ரைட்? இது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா பாருங்க, யார் யாரெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கீங்களோ அப்படியே உங்க கீபோர்டை கொஞ்சம் எட்டி பாருங்க. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது வெறும் 0s and 1s மட்டும் தான். உங்க கீபோர்ட்ல ரெண்டு கீ தான் 0 1 1. ஆனா அது பாருங்க, ஏல இருந்து Z வரைக்கும் இருக்க எல்லா கீயும் அது மட்டும் இல்லாம இன்னும் 1 2 3 இருக்க எல்லாத்தையும் போட்டுப்பாங்க. இதுக்கு இத்தனை கீ? இது எல்லாத்துக்கும் we need to find out the answers. சரி, இப்போ நான் ஒரு ஹியூமன், நீங்க ஒரு ஹியூமன், ஒரு ஹியூமனும் இன்னொரு ஹியூமனும் இப்போ பேசிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம பேசுவோம். அது இங்கிலீஷ் இருக்கலாம், தமிழா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், உருது இருக்கலாம், ஏதோ ஒரு லாங்குவேஜ் வச்சு நம்ம பேசிப்போம். அதான் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? இதே மாதிரி ஒரு ஹியூமன் ஒரு கம்ப்யூட்டரோட பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தேவைப்படும். ரைட்? எப்படி ரீஜனல் லாங்குவேஜ்ல நிறைய இருக்கு, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருதுன்னு நிறைய இருக்கோ, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் நிறைய இருக்கு. சி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, C++ ஒன்று இருக்கு, ஜாவா இருக்கு, பைத்தான் இருக்கு, C# இருக்கு, PHP ஒன்று இருக்கு, Perl ஒன்று இருக்கு, ரூபி, இந்த மாதிரி படிக்கிட்டே போகலாம். அவ்வளவு லாங்குவேஜஸ் நமக்கு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன், இது இங்கிலீஷ். இதே இதை நான் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா காலை வணக்கம் அப்படின்னு சொல்றேன். இது ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். கரெக்டான? குட் மார்னிங்னாலும் ஒண்ணுதான், காலை வணக்கம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பட் அதை நான் யார்கிட்ட எப்படி சொல்றேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்? ஒரு இங்கிலீஷே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அவன் என்ன சொல்றேன் தெரியாது, ஏதோ ஒரு லிப் மூமெண்ட், ஏதோ விளையாட்டு போறான், தனியா பேசிட்டு போறான் அப்படின்னு அவன் நினைப்பான். ரைட்? சோ எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறதுக்காக எல்லாருக்கும் போய் என்னால இங்கிலீஷ் பேச முடியாது. எனக்கு தமிழ் தெரியுங்கிறதுக்காக எல்லாருக்கும் போய் என்னால தமிழ் பேச முடியாது. அப்படி பேசினா என்ன எஃபிஷியன்சி பாதிக்கப்படும். அவ்வளவுதான். நான் சொல்றது அவனுக்கு புரியாது, அவன் சொல்றது எனக்கு புரியாது. இதுதான். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் எடுத்தீங்கன்னா அது சி லாங்குவேஜ்ல செய்யலாம், C++ல செய்யலாம், ஜாவால செய்யலாம், C#.netல செய்யலாம், பைத்தான்ல செய்யலாம், PHPல செய்யலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல செய்யலாம். எல்லாத்தையும் நம்மளால செய்யலாம். ஆனா எதுல எஃபிஷியன்ட்டா என்னால செய்ய முடியும்? சும்மா எஃபிஷியன்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி இருக்கலாம். அதாவது எஃபிஷியன்சிங்கிறது என்னன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் நான் எழுதுறேன், அது எவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு அவுட்புட் தருது, இது எல்லாமே மேட்டர்ஸ் அலாட். அது சிஸ்டம் உங்களுக்குள்ள எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் பிடிக்குது, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு தான் எஃபிஷியன்சி ஆஃப் பர்டிகுலர் ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கும். இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல போக கத்துப்பீங்க. நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்லயும் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பார்ப்போம். சோ அட் எண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நான் செய்யணும் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட்? சோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சிஸ்டம் கிட்ட நான் பேசணும் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா தான் சிஸ்டம் கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்? இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மல் இங்கிலீஷ் தான். இப்போ இந்த பைத்தான் எடுத்துக்கோங்க. என் பேரை நான் ஒரு இடத்துல அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு நார்மல் இங்கிலீஷ் வார்த்தை. பிரிண்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான். இது எப்படி சார் என் சிஸ்டம் புரிஞ்சுக்கும்? என் சிஸ்டமுக்கு வெறும் பைனரி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும் சொல்றீங்க. நான் பைத்தான்ல ஃபுல்லா இங்கிலீஷ்ல ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். என் சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்க சிஸ்டம் உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து இருக்கும். அதாவது நமக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது இந்த சி லாங்குவேஜ், இந்த C++, இந்த ஜாவா, பைத்தான் இதெல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சிஸ்டமுக்கு புரிஞ்சது, அதாவது இந்த பைனரி லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டிரான்ஸ்லேட்டரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை லெவல லோ லெவலா கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹை லெவலா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் பயன்படுத்துவோம். சரி சார், அந்த டிரான்ஸ்லேட்டர் பேர்லாம் கிடையாது. டிரான்ஸ்லேட்டர் சொல்றீங்க அப்படின்னா எஸ், ரெண்டு விதமான டிரான்ஸ்லேட்டர்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஒன் we call it as interpreter, இன்னொன்னு we call it as compiler. இன்டர்பிரட்டர் ஒன்னு, கம்பைலர் அப்படின்னு ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் கேள்வி, இது ரெண்டு என்ன வேலை செய்யும்? ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து லோ லெவலா கன்வெர்ட் பண்ணும், லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹை லெவலா கன்வெர்ட் பண்ணும். ஸோ உடனே ஒரு கேள்வி வரும், சார் ரெண்டு ஒரே வேலையை தான் செய்யுதுன்னா எதுக்கு ரெண்டு? ஏதாவது ஒன்று இருந்தா போறாதா? நான் இப்போ ரெண்டையும் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். சரி, ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது, ஆனா அது எப்படி செய்யுது அப்படிங்கிறத ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 10 லைன் ஆஃப் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த லாங்குவேஜ் இருக்குங்கிறத இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒரு 10 லைன் ப்ரோக்ராம் என்கிட்ட இருக்கு, 10 லைன் ஆஃப் கோட் நான் எழுதிருக்கேன். இதை தூக்கி ஒரு இன்டர்பிரேட்டர் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இன்டர்பிரேட்டர் என்ன முதல் லைன் எடுக்கும், என் சிஸ்டம் புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணும். அடுத்து ரெண்டாவது லைன் கன்வெர்ட், அடுத்து மூணாவது லைன் எடுக்கும் கன்வெர்ட் பண்ணும். இப்படி லைன் பை லைனா செஞ்சுட்டு பேரு இன்டர்பிரேட்டர். இதே மாதிரி இன்னொரு சைட்ல கம்பைலர். இந்த கம்பைலர் கிட்ட போய் இந்த 10 லைன் ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரே ஸ்டெப்ஸ்ல 10 லைன் ஹை லெவல்ல இருந்து லோ லெவலா மாத்தும், லோ லெவல்ல ஹை லெவலா மாத்தும். இதுதான் கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கம்பைலர் பெஸ்டா இன்டர்பிரேட்டர் பெஸ்டா அப்படிங்கிற சாட்ல டைப் பண்ணி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் கம்பைலர் பெஸ்டா இல்ல இன்டர்பிரேட்டர் பெஸ்டா அப்படின்னு பதில் சொல்றேன். குட், நிறைய பேர் கம்பைலர் அப்படின்னு சொல்றீங்க. எதனால கம்பைலர் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா டைம், ஸ்பீட், ஃபாஸ்டா எனக்கு நடக்கும் வேலை. இதை இன்னும் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாரும் ஒரு 5 மாடி கட்டடத்துக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட் 5 மாடி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் முன்னாடி நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழே நிக்கிறீங்க. ஒரு 5 செங்கலை கொண்டு போய் 5வது மாடியில வைக்கணும். லிஃப்ட் கிடையாது, எஸ்கலேட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, படி மூலியமா தான் போய் வைக்கணும். இப்போ ஒரு 2 பேரை கூப்பிடுறேன், இன்டர்பிரேட்டர்னு ஒருத்தனை கூப்பிடுறேன், கம்பைலர்னு ஒருத்தனை கூப்பிடுறேன். இந்த இன்டர்பிரேட்டர் என்ன பண்றான் அப்படின்னா முதல்ல ஒரு செங்கலை தூக்கி தலையில வைக்கிறான், வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாடியா போய் 5வது மாடியில வைக்கிறான், கீழே வரான், அடுத்த 2வது செங்கல் வைக்கிறான், போறான், திருப்பி வரான், எடுக்கிறான். இந்த கம்பைலர் என்ன 5 செங்கலையும் தூக்கி ஒரே நேரத்தை தலையில வச்சுக்கிட்டு நேரா இப்போ இவங்க 2 பேரோட இதுல
நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் வேமா செய்யறாங்க, யார் ஒருத்தர் அந்த 5 சென்டிமீட்டர் தலையில வச்சுட்டு போறாங்களோ அவங்க தான் ஃபாஸ்டா கொண்டு போய் வைக்க முடியும். ரைட். ஸோ இதனால நம்ம என்ன சொல்றோம், கம்பைலர் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஆனா இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சும்மா இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் வச்சு கம்பைலர் பெஸ்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கிடையாது. நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது இன்டர்பிரேட்டர் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கார்ல எல்லாம் டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் காரை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்பி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாருதியில வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு. இந்த கார் அப்படின்னு நீங்க போய் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நிறைய வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஷிஃப்ட் டிசையர் வண்டியை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ நான் வாங்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெட்ரோல்ல ஓடக்கூடிய ஷிஃப்ட் டிசையர் வாங்குறேன். ஒரு 2 மாதத்துல பெட்ரோலோட விலை அப்படி ஏறிட்டே போகுது நம்ம ஊர்ல ஏற மாதிரி. உடனே இந்த பெட்ரோல் வேணாம்பா, இந்த பெட்ரோல் அப்படியே டீசல் ஊத்துவோம், டீசல் விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டீசல் ஊத்த முடியுமா? பெட்ரோல் வண்டினா அது கடைசி வரைக்கும் பெட்ரோல் வண்டி தான், அது போய் டீசல் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யார் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் கம்பைலர் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்பைலர் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் ஆகுது அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா இந்த சி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னது? கம்பைலர் பேஸ்ட் ப்ரோக்ராமிங். அடுத்து C++ இஸ் கம்பைலர் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்தது C#.NET, அது இட்ஸ் ஆல்சோ a compiler based programming language. Java is also a compiler based, but it's a combination சொல்லலாம். ஜாவா அந்த கம்பைலர் ஒரு இன்டர்பிரேட்டர் இருக்கு. ரைட். சோ will generally say it like it's a compiler based programming. சரி சார், சி பத்தி பேசுறீங்க, C++ பத்தி பேசுறீங்க, ஜாவா பத்தி பேசுறீங்க, நான் படிக்க வந்தது பைத்தான், அதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னா Python is a interpreter based programming language. Right. So Python is an interpreter based programming language. சரி, இதுல ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ள இருக்கு சார். ஆல்மோஸ்ட் இந்த 130 பேருக்கும் ஒரே ஒரு மோட்டிவ் தான். என்ன? இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே நல்ல வேலை போய் நான் உட்காரணும். ரைட். சரி, ஜாபுக்கு போகணும், வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல உட்காந்துருக்கீங்க. எத்தனையோ லாங்குவேஜ் இருக்கு. நான் சொன்னேன், C சொன்னேன், C++ சொன்னேன், ஜாவா சொன்னேன், C#.NET சொன்னேன், PHP சொன்னேன், இதெல்லாம் படிச்சிருக்கலாமே. எதுக்காக இந்த பைத்தான் எடுத்து வச்சுட்டு உட்காந்தீங்க? எங்க அண்ணன் சொன்னா சார், எங்க அக்கா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துருப்பீங்க. சில பேர் காலேஜ்ல ஏதோ சப்ஜெக்ட் வச்சுட்டாங்க சார், வேற என்ன வழி, பாஸ் ஆகும், படிச்சுதான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய இதுவும் டிஃபரெண்டா இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க இந்த பைத்தான் படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க சார், அதான் படிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும். நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. ஐ வில் ரியலி அப்ரிஷியேட் ஆல் யுவர் ஆன்சர்ஸ். எல்லா ஆன்சர்ஸும் கரெக்ட் தான். ரைட். பட் ஏன் பைத்தான் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு ஒரு தெரியும். இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு வருஷத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸ்ல போய் ஒரு சர்வே இருப்பாங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க எந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா லைக் எவ்ரி இயர் டாப் 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பைத்தான் அப்படிங்கிறது நீங்க எடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இட் இஸ் டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். டாப் 3 பிளேசஸ்ல கன்சிஸ்டன்டா இந்த பைத்தான் அப்படியே இருந்துகிட்டே வருது. அப்ப எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கு, சார் இத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும்போது ஏன் இந்த பைத்தான் எல்லா கம்பெனிகளும் யூஸ் பண்றாங்க? அப்படி என்ன சார் இந்த பைத்தான் கம்பைலர் தான் பெஸ்ட்ங்கறீங்க, கம்பைலர் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு மார்க்கெட்ல, அதெல்லாம் வந்து இந்த இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் போயிட்டு ஏன் எல்லா கம்பெனிகளும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். டு பி ஃபிராங்க், நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது அதாவது நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எப்படி அப்படின்னா அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில அதாவது இப்போ நம்ம படிக்கக்கூடிய எல்லாமே கன்சோல் அப்ளிகேஷன் நம்ம டைப் பண்ணிட்டு நமக்கு வரக்கூடிய அவுட்புட்லாம் பாத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் வரும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு இன்னொரு பேர் கன்சோல் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். அது கன்சோல் அப்ளிகேஷன். அடுத்து விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, கேமிங் இதுன்னு தனியா இருக்கு. அப்படி நிறைய இருக்கு. அப்போ நான் படிச்ச இந்த இன்ஜினியரிங் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர் தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி இருக்கும். அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க மட்டும் தான் எடுத்து வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணா அதுக்கு சில டெக்னாலஜிஸ் அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க மட்டும் தான் எடுத்து. அதாவது ஒரு விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண தெரிஞ்சவனுக்கு வெப் பேஸ்ட் தெரியாது, வெப் பேஸ்ட் தெரிஞ்சவனுக்கு மொபைல் பேஸ்ட் தெரியாது, மொபைல் தெரிஞ்சவனுக்கு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தோட டெக்னாலஜி வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க படிக்கணும். அப்படி இருந்தது அந்த காலம். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் படிச்சா என்னால கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், கேம் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் படிச்சுட்டு நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன். இன்னொன்னு பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நான் சொன்னேன் நான் வந்து ஒரு 12+ லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணேன். ஆனா நான் படிச்ச ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து பைத்தான். நான் ஃபர்ஸ்ட் சி லாங்குவேஜ் தான் படிச்சேன். ரைட். பட் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா பைத்தான் மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிச்சது கிடையாது. ரைட். அதோட சின்டாக்ஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆகட்டும் ரொம்ப சிம்பிள் when compared with other languages. அதை நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பைத்தான் ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. தட் இஸ் ஃபார் ஷூர். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, டெஃபினெட்லி ஐ வில் டு தட். ரைட். பட் இப்போ அது மட்டும் தானே சார் அப்படின்னா பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா யாரும் வேணாலும் இன்டர்நெட்ல இருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ டவுன்லோடபிள் சாஃப்ட்வேர். யாரும் அதுக்கு லைசன்ஸ்க்கு பே பண்ண வேண்டாம், போக வேண்டாம், வர வேண்டாம். அது ஆக்சுவலா ஓப்பன் சோர்ஸ்க்கு வேற ஒரு அர்த்தம். பட் லைக் வி வில் see that little later. அது டைம் வரது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பைத்தான் வந்து சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ். ரைட். இதெல்லாம் நம்ம டீடைலா ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் காமிக்கிறேன். சரி, இப்போ இந்த ரீசன்ஸ்னால தான் நிறைய கம்பெனிஸ்ல பைத்தான் அப்படிங்கறது யூஸ் பண்றாங்க. குட். இப்போ என்கிட்ட வந்து திடீர்னு யாராவது இந்த பைத்தான்ங்கிற லாங்குவேஜ் படி அப்படின்னு சொன்னா நான் முதல்ல என்ன கேள்வி கேட்பேன்னா என் மனசுல நான் கேள்வி கேட்பேன். காலையில தூங்கி எந்திரிச்சிருக்கு திருப்பி என்னோட வீட்டுக்கு நான் திருப்பி போற வரைக்கும் என்னோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல இந்த பைத்தான் ஏதாவது ஒரு ரோல் பிளே பண்ணா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விதத்துல நான் படிக்கிறது ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அதை படிக்கிறது ஒரு அர்த்தம். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, பைத்தான் படிச்சா இப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல இந்த பைத்தான் ஏதாவது ஒரு ரோல் பிளே பண்ணலாம், இல்ல நான் பைத்தான் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஏதாவது நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பா இருக்கும். நோ அப்படின்னு நிறைய பேர் மனசுல படும். ஆனா உண்மையிலேயே ஏங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும்
கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு பைத்தான் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாதான் உங்களால விட்டு போக முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்க ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இல்ல நீங்க ஒர்க் பண்ற என்வரன்மெண்ட்ல ஆகட்டும், நிறைய அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் இருக்கலாம். அந்த அசைன்மெண்ட்ஸுக்கும் எல்லாம் நம்மளே உட்காந்து படிச்சு அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் நம்ம செய்வோமா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், உடனே கூகுள் ஓப்பன் பண்ணு, ChatGPT ஓப்பன் பண்ணு, கேள்வி டைப் பண்ணு, பதில் வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம போயிடும். ரைட். ஸோ இப்போ கூகுள்ல போயிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அது ஒரு பதில் சொல்லும். ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு MS தோனியோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும். டேட் ஆஃப் பர்த் ஆஃப் MS தோனி அப்படின்னு டைப் பண்ணி 9 டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே MS தோனியோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு அதுல வந்துடும். ஸோ கூகுள் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கொண்டு வந்து தரத்துக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பைத்தன். பைத்தன் கோட் மூலமா தான் அந்த வேலையை செய்யலாம். அடுத்து, இப்போ நம்ம எல்லாருக்குமே யூடியூப் பார்க்க பழக்கம். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பிளே ஆகிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10,000 லைன்ஸ் ஆஃப் பைத்தன் கோட் பின்னாடி எக்ஸிக்யூட் ஆனதா உங்களால ஒரு வீடியோ உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு Facebook அக்கௌண்ட், ஒரு Instagram அக்கௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த Facebookல நம்ம என்ன பண்றோம், இந்த டீ கடையில வந்து டீ குடிச்சேன், இந்த ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டேன், இன்னைக்கு கொடைக்கானல் போனேன், ஊட்டி போனேன், போட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு இங்க போனேன், அவுட்டிங் போனேன், போஸ்ட் போடுறோம். அந்த போஸ்ட் போடுறதுக்கு Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், அவங்க பைத்தன் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பைத்தன் மூலமா செஞ்ச அப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், எல்லா கம்பெனிஸையும் இந்த பைத்தான மேஜரா யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு காலேஜ் சிலபஸ்ல ஆகட்டும், ஸ்கூல் சிலபஸ்ல ஆகட்டும், பைத்தான இன்னைக்கு ஒரு சப்ஜெக்டா வச்சு எல்லாரையும் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இதனால தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பைத்தன் படிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும், வேகமா வேலை கிடைக்கும், ஈஸியா இருக்கும் படி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சதா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் பைத்தான் கொடுத்து ரொம்ப போகல. சார் பைத்தான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எனக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவை, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்த கிளாஸ்ல எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன். ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து தான் சொல்லி கொடுப்பேன். இன்ட்ரோடக்ஷன் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் இறங்கிடுவோம். இந்த மாதிரி தியரி எல்லாம் பேசுறதுக்கு நான் சந்தர்ப்பமே நமக்கு இருக்காது. ரைட். ஹோப் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாம் ஓரளவுக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் ரொம்ப ஃபாஸ்டா நடத்துறேன் அப்படி இல்ல ரொம்ப ஸ்லோவா நடத்துறேன் அப்படிங்கிறத பத்தி லைக் இஃப் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக்ஸ் யூ கேன் லெட் மீ நோ சோ தட் ஐ கேன் கரெக்ட் இட் இன் தி ஃபர்தர் கிளாसेस. என் லாங்குவேஜ் முதல்ல எல்லாருக்கும் புரியுதா? ரொம்ப ஸ்லோவா இருக்கா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ரைட். என்னோட நேம் ராமசுப்ரமணியமா. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ. குட். ரைட். சி நான் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். தயவு செஞ்சு ட்ரை டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி பேசிக்ஸ். ரைட். அந்த பேசிக்ஸை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்ஸ்னா முதல் கிளாஸ் மட்டும் தான் பேசிக்ஸ் நினைச்சாதீங்க. ரைட். நீங்க படிக்கக்கூடிய முதல் 15 கிளாஸுமே பேசிக்ஸ் தான். ரைட். ஒவ்வொரு கான்செப்டும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அத்தனை கேள்விக்கும் பதில் உங்களுக்கு தெரியணும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியலனாலும் நானே அந்த கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்டான பதிலையும் நான் சொல்லிடுறேன். காதை கொடுத்து கவனிச்சா மட்டும் போதும். கண்டிப்பா லைக் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ரைட். ஒரே ஒரு நிமிஷம், நிறைய பேர் மெசேஜ் டைப் பண்ணிட்டீங்க. ஐ டிட் see many of your messages. Thank you. ஆமா, நான் கண்டிப்பா I'll be taking you with that particular things. ஃபண்டமெண்டல்ஸ்னா இப்ப சதீஷ் நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் டாபிக் நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலமா? இஃப் இட் இஸ் நாட் கவர்ட் கண்டிப்பா கோர்ஸுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. நோ ப்ராப்ளம் வித் தட். தாஜா ஆடியோ விட்டு கேக்குதுன்னு சொல்றீங்க. ப்ளீஸ் ட்ரை டு செக் இட் வித் யுவர் எண்ட். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் சொல்லல. ரைட். ஸோ அதனால கொஞ்சம் உங்களோட சைடில் செக் பண்ணி பாருங்க. சி நான் சொல்றது முதல் 15 கிளாஸ் பேசிக்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்றேன். லைக் டோட்டலா லைக் யூ ஹேவ் 30 கிளாஸஸ். ரைட். அட்வான்ஸ்ட் கோர்ஸ்ல யூ ஹேவ் 30 கிளாஸஸ். எங்களோட வீடியோஸ் நாங்களே அப்லோட் பண்ணிடுவோம். யூ கேன் see it. In addition உங்களுக்கு சப்போர்ட்டிங் கேமிங் வீடியோஸ், கேமிங் டியூட்டோரியல்ஸ் கொண்டானது எல்லாமே அவங்களே தருவாங்க. இந்த இதெல்லாம் நீங்க பார்த்தாலே இட் பி மோர் சஃபிஷியன்ட் ஃபார் யூ கைஸ். சி அதாவது இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு தான். இதுல சில பேர் சொல்லுவாங்க அசம்பிளர், இது எல்லாத்தையுமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ்ல சேர்த்துவாங்க. பட் ஆக்சுவலா ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இன்டர்பிரேட்டர் அண்ட் another one is compiler. As per company norms வந்து லைக் I'm not supposed to share my contact number or email ID with the students. வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து admin can allow post. அந்த குரூப்ல நானும் இருக்க மாட்டேன், எனக்கும் சம்பந்தமும் கிடையாது. ரைட். என்னோட டவுட்ஸ் நீங்க ஏதாவது கிளியர் பண்ணணும், டிஸ்கஷன் பண்ணணும், you have to attend the Sunday's class for that. Sunday probably like you'll be having it by evening 5 o'clock, 5 to 6 இருக்கும். இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு தடவை டைமிங் கன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துறேன். மோஸ்ட்லி சண்டே ஈவினிங் 5 to 6 தான் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும். குட். தேங்க்யூ. பைனரி லாங்குவேஜ் தான் நம்ம லோ லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், எல்லா கிளாஸும் நான் தான் எடுப்பேன். இந்த கோர்ஸ் நான் தான் வருவேன். வேண்டாம் நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. நோட்ஸ் உங்களுக்கு தருவாங்க. டோன்ட் வெரி அபவுட் இட். லைக் வில் பி கெட்டிங் இட். ட்ரை டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட்ஸ் அண்ட் குவிசஸ். ரைட். உங்களோட டேஷ்போர்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நடத்தக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस இருக்கும். ரொம்ப இருக்காது. ஒரு செஷனுக்கு 3 क्वेश्चन தான். அதை ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் நடத்தினது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 அசைன்மெண்ட்ஸ் நான் நடத்தினதுக்கு ரிலவெண்டா கொஞ்சம் வச்சிருப்பேன். அதுல கொஞ்சம் நீங்க திங்க் பண்ற மாதிரியும் வச்சிருப்பேன். இதுல ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஆனா நான் கொடுக்கறத மட்டும் நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிட்டே வாங்க. யூ வில் பி ஏபிள் டு டு இட். சரி சார், நீங்க கொடுத்த அசைன்மெண்ட்ஸ்க்கு எனக்கு சொல்யூஷன் தெரியல, புரியல, என்ன பண்ணணும்? சண்டே கிளாஸ்ல வாங்க, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நான் சொல்லி தருவேன். அதனால தெரியல புரியல அப்படிங்கிற பயம் வேண்டாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட். சோ ஐ ஹோப் லைக் கண்டிப்பா லைக் யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் ஸ்மால் கேம்ஸ். நானே ஒரு சில கேம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி காமிப்பேன். வில் டு இட். டோன்ட் வரி அபௌட் தட். Already learning basically knowledge and advanced Python, learning new things.
சதீஷ், எனக்கு உங்களோட இது புரியுது. ஏற்கனவே நான் பேசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். பைத்தான் அட்வான்ஸா படிக்கணுங்கிறதுக்காக தான் சேர்ந்திருக்கேங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 100% நான் பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா லைக் ஐ பி டேக்கிங் யூ டு த அட்வான்ஸ் லெவல். பட் ட்ரை டு லிசன் டு ஆல் த கான்செப்ட்ஸ். கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த செஷன்ஸ்ல இன்புட் இருக்கும். கவலைப்படாதீங்க. ஸ்டார்டிங்கிறதுனால இப்படி இருக்கு. என்னோட செஷன் போக போக கண்டிப்பா லைக் ஐ டைவ் இன்டு த டீப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். கண்டிப்பா வி வில் பி டேக்கிங் இட், டோன்ட் வரி அபௌட் இட். சரி, கண்டிப்பா நான் ஒன்று சொல்றேன். என்னை நம்பி கண்மூடித்தனமா நான் சொல்றத பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்க எல்லாரையும் சொந்தமா ப்ரோக்ராம்ஸ் எடுத்து டீப் ஃபார் ஷூர். அதை நான் டே ஒன்ல இருந்தே நான் கொண்டு வந்துருக்கேன். டே ஒன் இந்த சென்ஸ் அடுத்த கிளாஸ்ல தான் என்னோட ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு விட்டுறாதீங்க. சாரி, அடுத்த கிளாஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எண்ட் ஆஃப் டே கண்டிப்பா சொல்றேன். நான் நடத்தினது ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உங்களால 100% ப்ரோக்ராம் எழுத முடியும் ஃபார் ஷூர். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ரைட், என்னை நம்பி வரணும், டிராவல் பண்ணுங்க, சொல்றதை செய்யும். அது செய்யுங்க. டெஃபினட்டா ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் யோர் ஆல் இயர்ஸ். நான் கண்டிப்பா நான் பண்ணி தரேன். கண்டிப்பா இந்த பைத்தான்லயே டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் எல்லாம் இருக்கு. ஐ பி கவரிங் தட், டோன்ட் வரி அபௌட் இட். நான் என்ன கேட்டா நான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸி தான் சொல்லுவேன். ரைட், பட் கண்டிப்பா பைத்தான் படிங்க. தட் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் ஷூர். நான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்மே கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். வில் சீ டு இட். கண்டிப்பாமா. ஏன் நிறைய பேர் இனிமேல் நீங்க கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. பயமா இருக்கு. லைக் இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட், யூ கேன் லெட் மீ நோ. வேற யாராவது அரேஞ்ச் பண்ணி தரேன் நான். தேங்க் யூ. ரைட், ஸோ ஐ ஹோப் லைக் ஐ ஹேவ் ஆன்சர் டு மோஸ்ட் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா ட்ரை டு டிராவல் வித் மீ. ஐ வில் ஹெல்ப் யூ அ லாட் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து கண்டிப்பா உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இருக்கு. வில் டூ இட். ரைட், தேங்க்ஸ் அ லாட். மேட் கிளாப் நான் சொல்லி தர மாட்டேன். எனக்கு சம்மந்தம் இல்லை. லைக் அது ரொம்ப எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது. சாரி. கண்டிப்பா வருமா. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இங்க வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் இருக்கும், இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் நம்ம இந்த கோர்ஸ்ல நம்ம கவர் பண்ணிப்போம். இந்த டேஷ்போர்ட் எப்படி அக்சஸ் பண்றது சில பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு டேஷ்போர்ட் அக்சஸ் எப்படி பண்றது என்ன எது தெரியலனா சப்போர்ட் டீமை தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க. they guide you like how to proceed with that. ரைட், சோ சப்போர்ட் டீம்ல ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு டேஷ்போர்ட் பத்தின அக்சஸையோ இல்ல அதை பத்தின கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. பிகாஸ் என்ன அதோட ரைட்ஸ் என்கிட்ட கிடையாது. ரைட், சோ நான் ஆஃபீஸ்ல இருக்க மாட்டேன். நான் ரிமோட் லொகேஷன்ல தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ அதனால சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணி கேளுங்க. they guide you for getting those things. At the end of every session ஒரு 2 minutes spend பண்ணி இந்த quiz attend பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. that will be helpful for you. Thank you. Kandipa, like you will be able to create some sort of complex games too, for sure. Thank you, thank you, thank you. Kandipa, இந்த லிங்க் மத்தவங்களோட ஷேர் பண்ண வேண்டாம். It's not for your friends. நீங்க வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க. That's good. இல்லமா, இன்னைக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்காது. அதனால you don't want to worry. From tomorrow onwards, like you will start having your quizzes and assignments. Right? So thank you. All right. So almost like I have taken up with all your questions. We'll end up here. Right? We will continue in the next class. யாரோ கை தூக்கினாங்க. யாரு தெரியல. கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन தான். போன 2 क्वेश्चन ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சோ ட்ரை பண்ணுங்க.